ஹலோ பிரதர். ஹலோ ஹலோ, நான் தீக்ஷிதார்ட்ட பேசுகிறேன் பிரதர். சார். சார், இந்த வெப்சைட் என்னன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்களே, நார்மல் கால் பண்ணுறீங்களா? புரியல. இல்லை, வாட்ஸ்அப் கால் நார்மல் கால் பண்ணுறேன். இதோ நார்மல் கால் நானே பண்ணுறதோ ஒரு செகண்ட். ஓகே. ஸோ ஒரு சில கிளைண்ட்ஸ் வாட்ஸ்அப் கால் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஒரு சில கிளைண்ட்ஸ் நார்மல் கிளைண்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரி, ஓகே, நார்மல் காலே பண்ணுவோம். ஓகே. ஹலோ. சொல்லுங்கள் ப்ரோ, கேட்குதுங்களா? ஹாய், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் பிரதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் ஆக்சுவலி பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறேன். இது யூடியூப், இது இன்ஸ்டாவில் உங்கள் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி பார்த்தேன். சரி சரி சரி. உங்கள் பேர் ப்ரோ? மகேஷன்ட்டு. மகேஷங்க. சரிங்க, சொல்லுங்கள். உங்கள் பிஸ்னஸ் மாடல் என்ன, எதுக்காக என்கொயரிக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இது நீங்கள் கோர்ஸ் மாதிரி பண்ணுறீங்க இல்லையா? நான் வந்து கோர்ஸ் மாதிரி டீச் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி நான் கிளைண்ட்ஸ் ஆன்போர்டு பண்ணி தரேன். நான் வந்துட்டு வெப்சைட் பண்ணணுமா இருந்துச்சு. இங்கே நிறைய பேர் இருக்காங்க, பட் எனக்கு கொஞ்சம் ஃபியூ டவுட்ஸ் இருந்துச்சு அது பிஃபோர். அதனால தான் தமிழில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது பொறுத்தா? இல்லை இல்லை, வெப்சைட் பண்ணணும். நீங்கள் பண்ணி தருவீங்களா எப்படி? நாங்கள் பண்ணியும் தரோம், கோர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் கற்று தரோம். ஸோ நீங்கள் என் கூட ஒர்க் பண்ணுறீங்க விரும்புகிறீங்கன்னா நான் வந்து உங்க கூட ஒர்க் பண்ண ஓகே. என்ன மாதிரி பிஸ்னஸ் மாடல் அப்படின்ற பொறுத்து குவாலிஃபைடாக இருக்கும்போது நம்ம உங்க கூட ஒர்க் பண்ணுவோம். எனக்கு கோர்சஸ்க்குல எனக்கு வந்து ஒரு வெப்சைட் வேணும். நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி. சொல்லுங்கள், உங்கள் பிஸ்னஸ் மாடலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இ-காமர்ஸ் வெப்சைட்டு. ஓகே. ஆக்சுவலி இப்போது ப்ரெசென்ட் வந்துட்டு இது வந்து அப்பரல்ஸ் பிஸ்னஸ், லைக் ஜிம் ட்ராக் பேண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், க்ளோத்திங் தான், பேண்ட், ஓகே. நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். ஸோ எத்தனை வருஷமாக இந்த ட்ராக் பேண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அது நான் ஒரு 5-6 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன், பட் வெப்சைட் இன்னும் கிரியேட் பண்ணல. சரி, ஓகே. ஆஃப்லைனில் 5-6 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆமாம். விச் இஸ் ஸ்டோர் மாதிரிங்களா இல்லாட்டி சரௌண்டிங்ஸ்குள்ள இன்டர் சர்க்கிளில் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இல்லை, நான் வேர் ஹவுஸ் மாதிரி வச்சுட்டு ஆன்லைனில் தான் பண்ணுறேன். பட் எனக்கு வந்துட்டு இங்கத்துக்கு பெங்களூரில் வந்து எனக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் ஒரு த்ரூ வாட்ஸ்அப்பில். த்ரூ வாட்ஸ்அப். இப்போ எதுக்கு இந்த வெப்சைட் வந்து ஆக்சுவலி வந்துட்டு என்னோட ப்ராடக்ட் ஒரு வெப்சைட்டு ப்ளஸ் வந்து இன்னொரு இது எனக்கு வந்துட்டு இந்த சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணலான்னு இருக்கோம், நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து. ஓகே ஓகே. மென்ஸ் சன்ஸ்கிரீன் ப்ராடக்ட்ஸ். ஓகே. அது மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது வந்து கோயம்புத்தூர். அதுக்கு நம்ம வந்து தேர்ட் பார்ட்டியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பெங்களூர்ல. சரி. அதுக்கு ஒரு வெப்சைட் பார்த்துட்டு இருக்கேன் நான். இப்போ இது அதான் மென்ஸ் க்ரூமிங் ப்ராடக்ட்ஸ் தனியாக ஒரு வெப்சைட், வெறும் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் மட்டும் தான், அது வேறு தாசி இருக்காது, வெறும் சன்ஸ்கிரீன் ப்ராடக்ட் மட்டும் தான். அதுக்கு நான் வெப்சைட் வந்துட்டு ஷாப்பிஃபைலேயே பண்ணலாமா இல்லை நீங்கள் வந்துட்டு தனியாக பண்ணி தரீங்க, எப்படி பெட்டராக இருக்கும்? ஸோ காஸ்ட் கட்டிங் தான், புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து தனியாக ஷாப்பிஃபைன் பண்ண போனால் நீங்கள் பிளாட்ஃபார்முக்குன்னு ஒரு தனி ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஆமாம் ஆமாம். பட் நாங்கள் பண்ணி தரும் போது மோஸ்ட் ப்ராப்ளி அப்படி ஆகாது. ஸோ ஒரு டொமைன் ஹோஸ்டிங் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் வெப்சைட் பில்ட் பண்ணி தரும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு ஒன்று வராது. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் பில்ட் பண்ண போகிற பிஸ்னஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிம் ட்ராக் சேல் பண்ணுறதா ஐடியா இல்லை உங்களுக்கு. வந்து இந்த வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறது வந்து சன்ஸ்கிரீனுக்காக. ஆமாம், கரெக்ட். சரி, அப்போ சிங்கிள் ப்ராடக்ட் தான். இன் ஃபியூச்சரில் நீங்கள் வேணா ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஃபியூச்சரில் ஆட் பண்ணுவேன், ஆனால் இப்போ ப்ரெசென்ட் வந்து ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம பண்ணலாம். ஓகே. உங்ககிட்ட வந்து ஜிஎஸ்டி இருக்குங்களா? ஜிஎஸ்டி அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இது எதுவுமே இப்போதைக்கு அந்த ப்ராடக்ட் வந்து பண்ணல நம்ம. அது வந்துட்டு இல்லை, வேற ப்ராடக்ட்டுக்கு இருக்குங்களா? வேற ஜிஎஸ்டி கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க? வேற வந்துட்டு என்னோட பர்சனல் என்னோட அப்பரல் பிசினஸ் இருந்துச்சு, பட் அது பிரசன்ட் அவைலபிள் இல்ல ஜிஎஸ்டி. அது கொஞ்சம் கேன்சல் ஆயிட்டு இருக்கு, மறுபடியும் பண்ணமா இருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ 1 செகண்ட். எஸ், காட் இட். ஸோ இப்போ வந்து நம்ம சிங்கிள் ப்ராடக்ட் வெப்சைட்டு அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணி உங்கள்கிட்ட இப்போ அந்த சிங்கிள் ப்ராடக்டான வெப்சைட் வந்து இப்போ தான் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, விச் இஸ் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, கரெக்டுங்களா? ஆமாம், எல்லாமே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே. சரி, ஓகே. ஸோ சிங்கிள் ப்ராடக்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சன்ஸ்க்ரீன் வெப்சைட்ஸ்லாம் ஈஸியாக நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் அப்புறமா ஃபியூச்சரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் ரிலேட்டாக இவ்வளோ ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து வெப்சைட் போட்டு ப்ரொஃபஷனலாக ஸ்டார்ட் பண்ணுறதா ஒரு கம்பெனி மாதிரி பில்ட் ஆகும். எடுத்தோடனே நிறைய பேர் வாட்ஸ்அப் தான் போவாங்க, ஆனால் நான் உங்ககிட்ட அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன் எதுனா என்னோட பிஸ்னஸ்க்காக நான் சொல்லலை. நீங்கள் வாட்ஸ்அப்னு போனீங்கன்னா ஒரு 10ல் ஒரு 11 வந்து நிற்பீங்க. பட் ஆனால் உள்ளே என்ட்ரு ஆகும்போது வெப்சைட்டோட உள்ளே என்ட்ரு ஆகும்போது நீங்கள் வந்து யூனிக்காக தெரிவிங்க அந்த குரூப்பில்.
ஸோ வெப்சைட்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வெப்சைட் பற்றி ஐடியா இருக்கா? நான் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? இல்ல எனக்கு வெப்சைட் மோஸ்ட்லி கொஞ்சம் ஐடியா இருக்கு, இந்த டொமைன் அப்புறம் ஹோஸ்டிங் இதெல்லாம். ஓகே. அது இப்போ நம்ம செப்பரேட்டா பண்ணணும்னாக்கா எந்த காஸ்ட் வரும்? இப்போ இந்த சிங்கிள் ப்ராடக்ட்னா எந்த காஸ்ட் வரும்? அது பார்க்கறதுக்கு வந்து யூனிக்கா தெரியணும். நீ ஷாப்பிஃபை ப்ரிஃபர் பண்றதுலன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, ஷாப் அப்படியே ஓனா பண்றதுனாக்கா நம்மளுக்கு எந்த காஸ்ட் வருங்க? நீங்கள் வந்து இப்போ மினிமலிஸ்ட் வெப்சைட் பார்த்துருக்கீங்களா? மினிமலிஸ்ட் ஸ்கின் கேர் வெப்சைட்டு இல்லாட்டி டாப் பிராண்ட்ஸ் வெப்சைட்லாம் பார்த்துருக்கீங்களா? இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பண்ணலாம், அவங்க தீமை அதே மாதிரி பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இதுக்கு நம்ம ப்ராடக்ட் இப்போ வந்து உங்களுக்கு பேமெண்ட் இன்டெகிரேஷனும் பண்ணணும், கரெக்டுங்களா? கரெக்ட். அது ஒரு தனி காஸ்ட் வரும். ஓகே. ஸோ அப்போ பேமெண்ட் இன்டெகிரேட்டோட உங்ககிட்ட காஸ்ட் வரும். ஏன் இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறேன்னா, உங்ககிட்ட நான் ப்ரைஸ் சொல்லும் போது எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லணும், அப்புறம் தனித்தனியாக உங்ககிட்ட வாங்கக்கூடாதுல்ல. ஸோ ப்ராப்பராக உங்ககிட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுக்காக தான் வாங்குறேன். ஸோ பேமெண்ட் இன்டெகிரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் இன்டெகிரேஷன் do you have account in Razorpay or Instamojo? இல்ல இது வந்துட்டு அது வந்து அக்கௌண்ட் டைரக்டா சேவ் அந்த மாதிரி கனெக்ட் ஆகாதா? அப்படி பண்ணலாம், பட் ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வெப்சைட் டெவலப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, நான் பண்ணிவிட்டு பேமெண்ட் செக்ஷனில் வரும்போது உங்களுக்கு QR கார்டு மட்டும் காமிக்கும், QR கோடு மட்டும் காமிக்கும். அப்போ QR கோடு காமிச்சுன்னா பீப்புள் வந்து பேமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களா நான் பேமெண்ட் பண்ணிட்டேன்னு எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தா அவங்களுக்கு ஐடி காமிக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் சைடில் போயிட்டு டேஷ்போர்டில் விச் இஸ் உங்களோட பேக் எண்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணணும், அந்த QR கோட்லேருந்து நம்மளுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கா. நீங்கள் உட்காந்து மேனுவலாக செக் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வராது. இந்த ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் வந்து போனால். பட் உங்ககிட்ட GST இல்லாட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, Razorpayல நம்ம கிரியேட் பண்ணி தரோம். ஏன்னா நம்ம நிறைய கிளைண்ட்ஸுக்கு பண்ணி கொடுத்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? வெப்சைட்னு ஒன்று இருந்தால் போதும், நாங்கள் Razorpayல பண்ணிவிட்டோம். Razorpayல பண்ணும்போது என்ன பெட்டர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நம்மளோட கஸ்டமருக்கு ஒரு ஐடி போகும், கஸ்டமருக்கு பேமெண்ட் டன்னான்னு சொல்லிட்டு ரெசிப்ட் போகும். அப்படிலாம் போனால் தானே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கம்பெனின்னு நினைப்பாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். பேமெண்ட்டில் தான் நிறைய பேர் வந்து இப்போ கோட்டை விட்டுருவாங்க. ஸோ பேமெண்ட் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ஓகே. ஸோ பேமெண்ட்டை பற்றி நீங்கள் வரி பண்ணி தேவையில்ல, வெப்சைட் நாங்கள் டெவலப் பண்ணி தரும்போது Razorpayல நாங்கள் பில் பண்ணி கொடுத்துருவோம் அக்கௌண்ட்டு. Razorpay போட்டாலே அந்த ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துரும் இல்லீங்களா, வே ஆஃப் பேமெண்ட் மெத்தட்? எஸ் UPI, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துரும் இல்லீங்களா? பட் அதுல வந்து நமக்கு வந்து 0.1% இல்ல 2% ஏதோ கட் ஆகுது இல்லீங்களா? ஆமாம், கமிஷன் கட் ஆகும். அது நீங்கள் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஒரு பிகினர் ஸ்டேஜாக இருக்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் அதை கொடுத்து தான் ஆகணும். ஓகே. அது எவ்வளோ % இருக்கும்? லைக் 2% வருங்களா? அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ராடக்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 2% தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. நான் உங்கள்கிட்ட Razorpay அதை கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நம்ம டீட்டெயிலாக பேசும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். பெருசாக ஒன்றும் அதிகமாக அடி வாங்காது உங்களோட காஸ்ட் கட்டிங்கில். சரிங்களா? ஷிப்பிங் காஸ்ட்டு கூட நீங்கள் அவங்ககிட்ட சேர்த்து கூட வாங்கிக்கலாம், கிளைண்ட் நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட கூட. ஓகே. எனக்கு ஃபியூ டவுட்ஸ் இருக்கு, அதை பத்தி கிளியர் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. இப்போ இந்த வெப்சைட் கிரியேட் அந்த பேமெண்ட்ஸ் அதெல்லாம் ஓகே, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இன்னொன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, சப்போஸ் சிஓடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுல சிஓடி ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்றவங்களுக்குன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, லைக் பே அட்வான்ஸ் 200 rupees இல்ல 100 rupees அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன மெத்தடு? அது சிஓடி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சிஓடின்றதை நீங்கள் வந்து போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம், கண்டிப்பாக வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும். அப்புறம் வந்து நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால சிஓடி நாங்கள் எப்பயுமே பண்ணி தர மாட்டோம். எங்களோட ஏன்னா ப்ராப்ளமெட்டிக் சிஓடி தான் ஆரம்பிக்கும். சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி ரொம்ப ப்ராப்ளம் தான் வரும். இல்ல அதுதான் எனக்கு மிகப்பெரிய டவுட் எங்க இருந்து வருதுன்னா, இப்போ இட்ஸ் a நியூ பிராண்ட், நியூ வெப்சைட், நியூ ப்ராடக்ட்ஸ், எவ்ரிதிங் இஸ் நியூ இல்லையா? அப்போ வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு போயிட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? இஃப் எவ்ரிபடி ப்ரிஃபர் ஃபார் சிஓடின்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்க அப்படி பாக்குறீங்க. பட் ஆனால் ஒரு சின்னதாக உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நிறைய ஆன்லைன் சேல்ஸ் போயிட்டு இருக்கு, அமேசான்லையும் சரி, ஃப்ளிப்கார்ட்டும் சரி, மற்ற எல்லா பிராண்ட்ஸ்லையுமே சரி, எனி பிராண்ட்ஸ் ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அது இருக்கும்போது எத்தனை பேர் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போக பிராண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்ல போனால், நோ எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நோ சிஓடிஸ் அப்படின்னு போடுற பிராண்ட்ஸ் தான் நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ப்ராடக்ட்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது, ஒன்று. ரெண்டாவது, தே டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு ட்ரபிள்ஸ். புரியுதுங்களா? அதை தாண்டி ஏதோ ப்ராப்ளம் வருதுன்னா ப்ராடக்ட் சென்ட் பண்ணும் போதே அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பரோ இல்லாட்டி உங்களை காண்டாக்ட் பண்ணுற நம்பரையோ இல்லை மெயில் ஐடியோ சேர்த்து சென்ட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படி ஹேண்டில் பண்ணுறதா பெஸ்ட். நீங்கள் வந்து சிஓடி மக்களை பார்த்து போனீங்கன்னா, சிஓடி பக்கம் போகும்போது நீங்கள் வந்து நிறைய செட் ஆஃப் வந்து ஃபேக் ஆடியன்சஸ் இல்லாட்டி ஒரு தப்பான செட் ஆஃப் பீப்புள் கிட்ட போய் நீங்களே லேண்ட் ஆகிடுவீங்க. இப்போ எஸ்டாப்ளிஷ் பிராண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம், தே ஆர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பிராண்ட்ஸ். ஸோ அவங்க சிஓடி போகிறதுல 100% சான்சஸ் இருக்குது. நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்க எப்படி, புதுசாக இருக்கவங்க எப்படி நம்ம போய் வாங்குவாங்கன்னு கேட்டிங்க.
ஸோ அங்கே யூ ஹாவ் டு ப்ரூவ் தெம் யூ ஆர் ட்ரஸ்டபிள் யூஸிங் யுவர் பர்சனல் பிராண்ட். லைக் இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், ஷோ யுவர் ஃபேஸ், கிவ் சம் ட்ரஸ்ட், அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ இல்லாட்டி ஃப்ரீ ஸ்டெப்ஸ், ஃப்ரீ நாலேஜபிளான திங்ஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணி, ஸ்கின் கேர் பிராண்ட்னா ஸ்கின் கேரை பற்றி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 7 செட் ஃப்ரீ கிட்டை அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. இல்ல இப்போ இன்னொன்னு என்னன்னா, லைக் நான் ப்ரொமோஷன்ஸ் அது இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன் ஆல்ரெடி. ஓகேங்களா? வெறும் வந்துட்டு என்னன்னா இன்ஃப்ளூயன்சர் வச்சு மார்க்கெட்டிங் பண்றது ஒரு டீம் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்புறமா வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் எல்லாத்துக்கிட்டே பேசி வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா? வெறும் இந்த வெப்சைட் இது அப்புறம் மற்றது வந்துட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வந்துட்டு. இப்போ நீங்க சிஓடி இது வந்து கிளாரிட்டி பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ நம்ம சிஓடி ஆப்ஷனே இல்லை. நாங்கள் அந்த அந்த வெப்சைட் விசிட் பண்ண வரவங்களுக்கு வந்துட்டு சிஓடின்னு இருக்கிறவங்க வந்துட்டு ரிட்டர்ன் போயிட மாட்டாங்களா அப்படின்னு. பட் அது வேணான்றீங்களா ஸ்டார்டிங்ல? அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் நீங்கள் கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை ப்ராபப்ளி. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து எனக்கு தெரியும் எல்லாருமே வந்து ஆன்லைனில் தான் வாங்குறாங்க. பேமெண்ட் பண்ணி தான் ஆன்லைனில் வாங்க. இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கியே வந்து எத்தனை பேர் கேஷ் ஆன் டெலிவரி வாங்குறாங்க? ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. எல்லாருமே ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி தான் வாங்குறாங்களே. ஸோ அப்போ காசு தேடி கொடுக்குறது ரொம்ப கம்மி தான். வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கணுன்னா ஆட் பண்ணி கொடுப்பேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆட் பண்ணி தரலாம். பட் ஆனால் அதில் வந்து நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம், நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஓகே ஓகே ஓகே. அதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்களா? பே 200 rupees அட்வான்ஸ்ன்ற மாதிரி. அதெல்லாம் நம்ம லைக் ப்ராபப்ளி நம்ம வெப்சைட் டிசைன் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணுவோம். அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சரி, இன்னொரு டவுட் என்னன்னா, லைக் இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு. இப்போ நம்ம நியூலி லான்ச். ஓகேவா? நான் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரே டைம்ல வந்துட்டு ஒரு 15 to 20 இன்ஃப்ளூயன்சர் வச்சுட்டு ஒரு ப்ரொமோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரூம் அப் பண்றதுக்கு பிராண்ட். அப்போ வந்து நான் ஒன்னா அட் அ டைம்ல சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தான் கேட்டுட்டு இருக்கேன். சப்போஸ் மெனி பீப்புள் கோ அண்ட் பர்ச்சேஸ் இமீடியட்லின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அட் அ டைம்ல ஒரு 100 or 200 or 300 அந்த மாதிரி அட் அ டைம்ல போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது என்ன சொல்றது, கிராஷ் ஆகுது. கிராஷ் ஆகுறது சப்போஸ் அது ஆகுறது. அப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னா, எனக்கு வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு இது ஜிஎஸ்டி இல்லாததுனால இஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அபோவ் அது எதுனா லாக் ஆகுமா? அதுல எதுனா ப்ராசஸ் இருக்கா? 20, 40, 50 லேக்ஸ் மேலே ஆனால் கூட அவங்க வந்து லேக்லாம் ஸ்டாப்லாம் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்க வேணாம். சரிங்களா? அப்படி பேமெண்ட்டில் நடுவில் ஏதாவது கிராஷ் ஆனாலும் அப்படி ஆகாது. போஸ்ட் பண்ணி வெப்சைட் கிராஷ் ஆகாது, பேமெண்ட்டில் இஷ்யூஸ் வராது. சரிங்களா? இன்றைக்கி ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா 2 days கழிச்சு ஹோல்ல இருந்து உங்கள்கிட்ட காசு கையில் வந்துடும். அப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே, ரேசப்பே. ஓகேங்களா? ஸோ அதனால் பற்றி வரைக்கும் ஆமாம், கிரெடிட் ஆகிறதுக்கு 1 day ஆகும். இமீடியட் ஆகாது. ஓகேங்களா? இமீடியட்டாக ஆகிறதுக்கு நீங்கள் வந்து ஐ திங்க் ஸோ அதுக்குள்ளே ப்ரீமியம்லாம் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ரேசர் பேக்குள்ளே. அது தெரியல, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ரேசர் பேயோட டீம் கிட்ட பேசும்போது இன்னும் டீட்டெயிலாக தெரிய வரும். இப்போ நீங்கள் ரேசர் பேக்கு வந்து நான் உங்ககிட்ட பேச வேண்டிய தேவையில்லையா? அவங்ககிட்ட தனியாக பேசணுமா? ப்ராபப்ளி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் பற்றி யோசிச்சா ஒரு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் நீங்கள். புரியுதுங்களா? ஏன்னா எடுத்தோடனே வெப்சைட் ஆரம்பிச்சோன்னா 20 lakhs 40 lakhs சேல்ஸ் ஆக போதா? டெஃபினெட்லி நாட். கொஞ்சம் டைம் எடுக்க போகுது. ஸோ அப்போ யூ கேன் ஃபிகர் இட் அவுட் ஆன் தி கோ. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டபன் ஆகி நின்றுவீங்க. ஸோ இதுக்கான வெப்சைட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமைன் நேம் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை எல்லாமே பண்ணணும். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்னு சொல்கிறீங்களா? அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வித் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்கோட அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10K வரும். 10,000 rupees. 10K. நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து 1 yearக்கான டொமைன் நேம் வந்துடும். தேவை இருக்காது. வேற ஆர்டர் மட்டும் ட்ராக் பண்ணினா போதும் தானே? ஆர்டர் மட்டும் ட்ராக் பண்ணிக்கலாம். அதை எப்படி ட்ராக் பண்ணணுன்ற விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷோகேஸ் பண்ணுறோம். ஓகே. புரியுதுங்களா? 10Kல இது டிஸ்கவுண்ட் எதாவது ஆகுதா? இல்லை இது 10K டிஸ்கவுண்ட் ஆகுனா புரியல. ப்ரைஸ் லெஸ் பண்ணி கேட்குறீங்களா? டிசைன்ஸ் மாறும், டிசைன்ஸ் கம்மியாகும், உங்களுக்கு ப்ரொஃபஷனல் குறையும். ஓகே. ப்ரீமியமாக எனக்கு பார்க்க நீங்கள் பேசுனது வச்சு தான் அந்த ப்ரைஸ் சொல்கிறேன். ஏன்னா ப்ரீமியம் டிசைனாக வேணும், எனக்கு வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒன்றே டிசைட் பண்ண தேவையில்ல 10K அப்படின்றது. முதல்ல நான் வந்து கொட்டேஷன் அனுப்பிட்டான்னு உங்ககிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்குவேன். கொட்டேஷன் அனுப்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அந்த இப்போ சொன்ன 10Kக்குள்ளே என்னென்ன பேஜஸ் வரும், மை அக்கௌண்ட்டு, ஆட் டு கார்ட்டு, ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண ஒரு
என்னோட ஓன் காமர்ஸ் ஸ்டோரோட ப்ரெஃபரன்ஸ் உங்களுக்கு அனுப்புவேன், ரெஃபரன்ஸ் அனுப்புவேன், அதை நீங்கள் பார்க்கலாம். அது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அதை ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு நீங்கள் பார்த்துட்டு ஓகே சொன்னதுக்கப்புறமா ஐ வில் சென்ட் யூ சம் டெமோ வெப்சைட்டு டிசைன்ஸு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் போய் பேனிக் ஆக தேவையில்ல. நீங்கள் ஒரு வாட்டி டிசைன்ஸு அந்த மெத்தட்ஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொட்டேஷன் அனுப்பட்டா அப்படின்ற கொஸ்டின் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், நான் கொட்டேஷன் சென்ட் பண்ணுவேன். இல்லை, நீங்கள் கொட்டேஷன் சென்ட் பண்ணிவிடுங்க எனக்கு. ஓகே, தேங்க்யூ. நான் வித்தின் 1 or 2 daysல இதை ப்ரொசீட் பண்ணணும். இது என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்கணும். அது நான் இது இவங்ககிட்ட எப்போ கால் வரும்னு தெரில எனக்கு, நானே பேசிட்டேன். இப்போ அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். ஷோர். நம்ம வந்து நெக்ஸ்ட் கால் வரும்போது நம்ம டீலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வி கேன் கெட் ஆன் டு கூகுள் மீட் அண்ட் நீங்கள் ஃபுல் கொஷின்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? சரிங்க ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. ஓகே. ஷோர். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து கொட்டேஷன் நான் உங்களுக்கு வித்தின் பை டுமாரோ உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? சரிங்க. நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். சரிங்க ப்ரோ. ஓகே. சரி. ஓகே. தேங்க்யூ ப்ரோ. பாய். ஸோ இப்படி தான் நம்ம கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணோம், விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்து தான் இவர் உள்ள என்ட்ரு ஆயிருக்காரு. விச் மீன்ஸ் நான் என்னோடய ஒர்க்ஸை ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். அப்படி ஷோகேஸ் பண்ணும்போது அங்கேருந்து ஒரு இன்பார்ன் லீடாக வந்திருக்கு. இதுதான் உங்களோட பர்சனல் டெவலப்பிங்கிறதுல முக்கியமாக இருக்கும். அந்த டெமோ வெப்சைட் ஷோகேஸ் பண்ணுறதுல சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஒரு கிளைண்ட்டிட்ட எப்படி பேசணுன்ற விஷயத்தை நான் ஷோகேஸ் பண்ணணுன்றதுனால தான் இந்த சீரீஸை நான் உங்ககிட்ட ஷோகேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த கிளைண்ட்டிட்ட நீங்கள் எப்படி பேசணும், அவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்து என்கிட்ட வந்து எவ்வளோ அமௌண்ட் கேட்டிருக்கேன். ஆனால் நான் அமௌண்ட்டை சொல்லலை. ஸோ நான் ஃபர்தராக அந்த டீட்டெயிலாக அந்த பிஸ்னஸை பற்றி இன்னும் எவ்வளோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதை தெரிஞ்சுக்கோங்க. ப்ரைஸ் சொல்லிட்டா பயந்துருவாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இவ்வளோ இன்புட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ரைஸ் சொல்கிறேன். ப்ரைஸை குறைக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ அப்போ அந்த கொஸ்டினை எப்படி டேக்கிள் பண்ணேன்னு பாருங்கள். ஸோ ப்ரைஸை குறைக்கலாம், பட் ஆனால் ப்ரொஃபஷனலிசம் கம்மியாகும். உங்களுக்கு வெப்சைட் யூனிக்காக வேணும்னு கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஹி காட் கன்வின்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி கன்வின்சிங்கான விஷயத்தை தான் நம்ம வந்து ஒரு சேல்ஸ் காலில் கொண்டு வரணும், விச் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ப்ளஸ் இந்த வெப்சைட்ஸை நம்ம அவங்களுக்கு டெமோ வெப்சைட்ஸும் நான் வந்து காமிப்பேன், அப்கமிங் வீடியோஸில் வரும். இந்த மாதிரி வீடியோஸ் என்ன ஐ வாண்ட் மோர் சீரிஸ்ன்னு செட் பண்ணுங்கள். டெமோ வெப்சைட்ஸ் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறேன். ப்ளஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிற வெப்சைட் வந்து 1 வீக்கில் டெவலப் பண்ணி முடிச்சலாம். வித்தின் நம்மளோட நோ கோட் ஸ்கில் செட்டை நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் காமர்ஸ் வெப்சைட்டை டெவலப் பண்ணி கையில் கொடுத்துட போகிறோம். ஓகே, இதுக்கு மேக்ஸிமம் 1 வீக்கில் நம்ம டெலிவரி பண்ணிடலாம். இதுக்கான ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 நான் கோட் பண்ணியிருக்கேன், விச் இஸ் 10,000 வேலிடான ப்ரைஸ் தான். நீங்கள் இதே மாதிரி இந்த ஃப்ரீலான்சிங்னா இதான் ஃப்ரீலான்சிங், ஸ்கில் செட் லேர்ன் பண்ணுறோம், கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறோம், மணி ஜென்ரேட் பண்ணுறோம். இதான் நான் எப்பயுமே சொல்லிட்டு இருக்கேன். அதான் இங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஸ்கில் செட் நீங்கள் நிறைய ஸ்கில் செட் இருந்தாலும் நீங்கள் இந்த நோ கோட் ஸ்கில் செட்டை சூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டா ஆப்வியஸ்லி உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பனாக இருக்குது. நான் எவ்ரி டைம் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன், ஃப்ரீயான வெபினார், விச் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளே ஜாயின் பண்ணி ஃப்ரீயான வெபினார் அட்டன் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணலாம், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய லேர்ன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,500+ ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்காங்க, மணிஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாரோட ஃபுல் பிளேலிஸ்ட்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், எண்ட் ஆஃப் தி வீடியோவில் ஃபுல் பிளேலிஸ்ட் வரும். இன்டர்வியூவும் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸை, அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்கில் செட். நீங்கள் லேர்ன் பண்ணலாம், கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணலாம். கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண முடியலன்னு யாராச்சும் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பாரு இட் இஸ் பாசிபிள் அப்படின்றது புரியுவீங்க. ஸோ see you in another வீடியோ. முக்கியமாக நான் லைவாக பில்ட் பண்ணி கிளைண்ட்ஸுக்கு காமிச்ச ஒரு வீடியோஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை இங்கே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ்லாம் இந்த பக்கம் வந்திருக்கும், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாய்.